மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 22/2/2025 இன்று நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வில் பார்ட் 2 சாட் வினாத்தாளின் அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் ஒரு 35 வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. நம்ம ஆல்ரெடி கணக்கு பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்த முதல் 20 வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுட்டோம். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அறிவியல் பாடப்பகுதியில் மொத்தம் 35 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். அதில் முதல் வினா, கேள்வி எண் 111, கீழ்கண்ட படங்களை உற்று நோக்கி பரப்பளவின் அடிப்படையில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ABCD அப்படின்னு 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிற படம் சதுரம், பக்க அளவு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா A² சதுர அலகுகள். இப்போ 5 × 5 = 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பி அப்படிங்கிற படம் பார்த்தாவே சொல்லிடலாம், அது செவ்வகம். செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா நீளம் மற்றும் அகலம் தெரிஞ்சிருக்கணும். நீளம் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அகலம் 3 சென்டிமீட்டர். இப்போ நீளம் பெருக்கல் அகலம் தான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ரெண்டையும் பெருக்கிக்கணும். 6 × 3 = 18. ஸோ பி என்ற படத்தின் பரப்பளவு 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மூன்றாவது படம் சி, முக்கோணம் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடிப்பக்கமும் உயரமும் தேவை. அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டர் அப்படின்னும் உயரம் 3 சென்டிமீட்டர் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ சதுர அலகுகள். அதாவது ரெண்டையும் பெருக்கி 2ஆல் வகுத்துடணும். 3×24 24ஓட பாதி 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது நான்காவதாக டி அப்படிங்கிற படம் வட்டம். வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr² சதுர அலகுகள். ஆரம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆரம் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22/7 × 7 × 7. ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ 22 × 7 = 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ பரப்பளவின் அடிப்படையில் வட்டத்தின் பரப்பளவு தான் அதிகம், 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ டி கடைசியில் போயிருக்கு அப்படின்னா அந்த பரப்பளவு அப்படிங்கிறது ஏறு வரிசையில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிறதுலையே மிக குறைந்த பரப்பளவு கொண்டது முக்கோணம் தான். முக்கோணம் என்பது சி. சியை விட அதிகம் பி, பியை விட அதிகம் சதுரம் ஏ, இருக்கிறதுலே அதிகம் டி. இப்போ சி <B <A <D. சரியான விடை ஆப்ஷன் 1. என்எம்எம்எஸ் சாட்டில் அறிவியல் பகுதியில் மொத்தமாக ஒரு 3 கணக்குகளாவது கொடுப்பாங்க ஃபிசிக்ஸ்லேருந்து. ஆனால் இந்த முறை 2 கணக்குகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி எண் 112, பாதரசம் நிரம்பிய முகவையில் ஒரு இரும்பு குண்டு மிதப்பதற்கான காரணம். அடர்த்தி தான். இந்த பாதரசம் சம்பந்தமான ஒரு வினா கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் இருக்கும். எது ஒன்று அதிகமான அடர்த்தியை பெற்று இருக்கிறதோ அது முழுகிரும், எது அடர்த்தி கம்மியாக இருக்கோ அது மிதக்கும். இரும்பு, பாதரசம், இதில் எது அடர்த்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னா பாதரசத்தின் அடர்த்தி அதிகம், இரும்பின் அடர்த்தி குறைவு. ஆப்ஷன் 2ல் பாருங்கள், இரும்பின் அடர்த்தி பாதரசத்தை விட குறைவு. சரியான விடை ஆப்ஷன் 2. நாம் லைவ் கிளாஸ்லேயும் சொல்லியிருந்தோம், இந்த பொருள்களின் அடர்த்தி அட்டவணை முக்கியம். வாயுவில் பார்த்திங்கன்னா காற்றின் அடர்த்தி 1.2 kg/m³. இப்போ நம்ம பாதரசத்தையும் இரும்பு மட்டும் பார்க்கலாம். பாதரசத்தின் அடர்த்தி 13,600 kg/m³. இரும்பின் அடர்த்தி 7,800 kg/m³. இப்போ எது கம்மியாக இருக்குது? இரும்பின் அடர்த்தியானது பாதரசத்தின் அடர்த்தியை விட குறைவு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ பாதரசம் தான் இருக்கிறதுலே அதிக அடர்த்தியா அப்படின்னு கேட்டால் இல்லை. தங்கம் பாருங்கள், 19,300 kg/m³. ஆகவே சரியான விடை 112. கேள்வி எண் 113, கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று, இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி 0.
இந்த கூற்று சரி. காரணம், அப்பொருள் எதிரெதிர் திசைகளில் சம தொலைவினை கடக்கிறது. இதுவும் கரெக்டு தான். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 1 கூற்று சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான வித்தியாசத்தை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளின் இயக்கத்தின் போது அதன் துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி எனப்படும். அது கடந்த மொத்த தொலைவு, மொத்த தூரம் அப்படிங்கிறத தொலைவாகவும், ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி என்பதையும் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி எண் 114. தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. ஒரு 4 கூற்றுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் தவறான கூற்றுகள் எது எது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் கூற்று, ஒரு பொருளின் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் அதன் வெப்பநிலை ஆகும். மொத்த இயக்க ஆற்றல் கிடையாது, சராசரி இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆகவே முதல் கூற்று தவறு தான். இரண்டாவது கூற்று, வெப்பநிலையின் SI அலகு செல்சியஸ் ஆகும். தவறு, வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். மூன்றாவது கூற்று, திரவங்களை வெப்பப்படுத்தும் போது அவை விரிவடையும். சரி. நான்காவது கூற்று, வெப்பநிலைமானியில் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் சரி. வெப்பநிலைமானியில் ஆல்கஹாலும் பாதரசமும் பயன்படுத்தப்படுது. மருத்துவ வெப்பநிலைமானில பாதரசத்தையும், ஆய்வக வெப்பநிலைமானில ஆல்கஹாலையும் பயன்படுத்துவாங்க. இப்போ தவறான கூற்றுகள் அப்படின்னா 1 மற்றும் 2. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 115. பொறுத்துக. நீரின் உறைநிலை. நீரின் உறைநிலையை செல்சியஸில் கண்டிப்பாக மாணவர்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 0 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷனில் நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் இல்லை. அப்போ அதுக்கு சமமான கெல்வின் செல்சியஸ் கூட 273.15 கூட்டினா நமக்கு கெல்வின் கிடைச்சிரும். இப்போ 273.15 கெல்வின் அப்படின்ருக்கு. அப்போ நீரின் உறைநிலை அதுதான். வெப்பம் மற்றும் வெப்பநிலையில் இந்த பேஜ் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீரின் உறைநிலை 273.15 கெல்வின். செல்சியஸில் சொல்லணும்னா 0 டிகிரி செல்சியஸ். ஃபேரன்ஹீட்டில் சொல்லணும்னா 32 டிகிரி ஃபேரன்ஹீட். அடுத்தது பாதரசத்தின் கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலை மானிகளில் பாதரசத்தையும் ஆல்கஹாலையும் பயன்படுத்துவாங்க. நமக்கு பாதரசத்தின் பண்புகள், ஆல்கஹாலின் பண்புகள் இரண்டுமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா பாதரசம் இது அதிக கொதிநிலையையும், அதாவது 357 டிகிரி செல்சியஸ், குறைந்த உறைநிலையையும் -39 டிகிரி செல்சியஸ் கொண்டது. எனவே அதிக நடுக்கத்தினாலான வெப்பநிலைகளை அளக்க பாதரசம் பயன்படுகிறது. அடுத்தது ஆல்கஹாலின் உறைநிலை -100 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ். ஆல்கஹாலின் பண்புகளில் பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஆல்கஹால் -100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உறைநிலையை கொண்டுள்ளது. எனவே மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படுகிறது. அடுத்தது நீரின் கொதிநிலை. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். செல்சியஸில் சொல்லும்போது அழகாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்குவீங்க. அந்த செல்சியஸை ஃபேரன்ஹீட்டுக்கு மாற்றும்போது 212 டிகிரி ஃபேரன்ஹீட். அதே பக்கத்தில் பாருங்கள், நீரின் கொதிநிலை 373.15 கெல்வின். செல்சியஸில் சொன்னோம்னா 100 டிகிரி செல்சியஸ். ஃபேரன்ஹீட்டில் சொன்னோம்னா 212 டிகிரி ஃபேரன்ஹீட். ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2. NMS SAT அறிவியல் பகுதியில் மொத்தமாக 35 வினாக்கள். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து 10 வினாக்களும், 7ஆம் வகுப்பு 2வது பருவத்திலிருந்து 10 வினாக்களும், 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்திலிருந்து 5 வினாக்களும், 8ஆம் வகுப்பு அறிவியலிருந்து 10 வினாக்களும். ஆக மொத்தம் 35 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தனித்தனியாக சொல்லணும்னா 7ஆம் வகுப்பிலிருந்து மட்டுமே 25 வினாக்கள், 8ஆம் வகுப்பிலிருந்து 10 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. கேள்வி எண் 116.
சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் 4 கூற்றுகள் இருக்குது. இதில் சரியான கூற்று எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். முதல் ஆப்ஷனில் மரபு மின்னோட்டம் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்கின்றன. இது தவறு. நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு செல்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும். ரெண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள், மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான்கள் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்வதாகும். இது சரியானது. நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மரபு மின்னோட்டம் செல்லுதல். இப்போ மரபு மின்னோட்டம் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு செல்லும் அப்படிங்கிறத மாணவர்கள் நினைவில் வச்சுக்கணும். எலக்ட்ரான்களின் ஓட்டம் கொடுத்துருக்காங்க. எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு எலக்ட்ரான்கள் செல்லுதல். ஆப்ஷன் 3ல் பாருங்கள், மூடிய மின்சுற்றில் மின்னோட்டம் பாயாதுன்னு சொல்லியிருக்காங்க. தவறு. மூடிய மின்சுற்றில் மின்னோட்டம் பாயும். இங்கே பாருங்கள், மின் சுற்றுகள் மூடியது திறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூடியதில் பார்த்திங்கன்னா மின் சுற்றில் மின்னோட்டம் செல்லும் மற்றும் மின் பல்பு ஒளிர்கிறது. திறந்த மின் சுற்றில் பார்த்திங்கன்னா மின்னோட்டம் செல்லாது, மின் பல்பு ஒளிராது. ஆப்ஷன் 4ல் மின்னூட்டங்கள் அதிக மின்னழுத்தம் உள்ள புள்ளியை நோக்கி பாயும். இதுவும் தவறு. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 117. நமது பால்வழி திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திரள். சரியான விடை ஆப்ஷன் 3, ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள். இந்த வினாவை நாம் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களின் போதே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல நமது பால்வழி திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திரள் ஆண்ட்ரோமெடா ஆகும். கேள்வி எண் 118. பின்வரும் படத்தை உற்று நோக்கி A, B மற்றும் C இன் மதிப்புகளை கண்டறிக. நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படுகதிர், எதிரொளிப்பு கதிர். இப்போ P அப்படிங்கிறது படுகதிர், Q அப்படிங்கிறது படுபுள்ளி, XY அப்படிங்கிறது எதிரொளிப்பு தளம், R அப்படிங்கிறது எதிரொளிப்பு கதிர். இப்போ எதிரொளிப்பு பகுதிக்கும் படுகதிருக்கும் இடையே இருக்கும் கோணம் 43 அப்படின்னா கோணம் Cயும் 43 தான். சரிங்களா? இப்போ C 43ன்னு கண்டுபிடிச்சிட்டாலே சரியான விடை ஆப்ஷன் 3 தான் அப்படிங்கிறத ஒரு செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் QN அப்படிங்கிறது குத்துக்கோடு. அப்போ கோணம் A என்னவாக இருக்கும்? 90லேருந்து 43 கழிங்க, 47 டிகிரியாக இருக்கும். இப்போ A 47 டிகிரினா, அதாவது A அப்படிங்கிறது படுகோணம், B அப்படிங்கிறது எதிரொளிப்பு கோணம், ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ கோணம் A 47 டிகிரி, கோணம் B 47 டிகிரி, C அப்படிங்கிறது 43 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 119. கூற்றும் காரணமும். கூற்று திண்ம கோணம் முப்பரிமாணம் கொண்டது. கூற்று சரி. காரணம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் பொதுவான புள்ளியில் வெட்டுவதால் திண்ம கோணம் உருவாகிறது. கூற்று சரி, காரணமும் சரி. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 120. வெப்ப கடத்தலின் போது நிகழ்வது. மூலக்கூறுகள் இடம்பெயர்கின்றன. தவறு. ஆப்ஷன் 2ல் பாருங்கள், மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் மட்டும் கடத்தப்படுகிறது. இதுதான் சரி. ஆப்ஷன் 3ல் மூலக்கூறு இயக்கத்தினால் வெப்ப ஆற்றல் கடத்தப்படுகிறது என்பதும் தவறு. ஆப்ஷன் 4ல் வெப்ப ஆற்றலானது சம வெப்பநிலையில் உள்ள இரு புள்ளிகளுக்கிடையே கடத்தப்படுகிறது என்பதும் தவறு. சரியானது ஆப்ஷன் 2. ஒரு பொருளின் நிலையை பொறுத்து வெப்ப பரிமாற்றம் 3 விதங்களில் நடைபெறுகிறது. 1 வெப்ப கடத்தல், அடுத்தது வெப்பச்சலனம், 3வது வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கடத்தல் பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் தான் அப்படியே நமக்கு ஆப்ஷன் 2ல் கொடுத்துருக்காங்க. மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் எனப்படுகிறது. இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 121. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. எவையெல்லாம் சரியான கூற்றுகள் அப்படிங்கிறத நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும். முதல் கூற்றில் ஒலி, அதாவது சவுண்டு,
ஒளி பரவ ஊடகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஒளி பரவ ஊடகம் தேவை. இரண்டாவது கூற்று, ஒளியானது திடப்பொருள்களின் வழியாக வேகமாக பரவுகிறது. இது கரெக்டு. திரவ பொருள்களில் கொஞ்சம் குறைவாகவும், வாயு பொருள்களில் அதை விட கொஞ்சம் குறைவாகவும் பரவும். இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று, 0 டிகிரி செல்சியஸில் காற்றில் ஒளியின் திசைவேகம் 331 மீட்டர் பை வினாடி. இதுவும் சரி. நான்காவது ஆப்ஷன், ஒளியின் உரப்பு அதன் அதிர்வெண்ணை பொறுத்து அமைகிறது. தவறு. ஒளியின் உரப்பு அதன் வீச்சை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆகவே சரியான கூற்றுகள் அப்படின்னா 2 மற்றும் 3. 2 மற்றும் 3 என்பது சரியான விடை. ஆப்ஷன் 3. ஒளி பரவுதல் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு ஹைலைட் பண்ணியே காட்டியிருக்கோம். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல், அது பரவ ஒரு ஊடகம் தேவை. இந்த இடத்துல பாருங்கள், இந்த சோதனையிலிருந்து ஒளி வெற்றிடத்தில் பரவ முடியாது என்பது தெளிவாகிறது. அது பரவுவதற்கு காற்று போன்ற ஒரு ஊடகம் தேவை. நீர் மற்றும் திடப்பொருள்களிலும் ஒளி பயணிக்கிறது. ஒளியின் வேகம் திரவங்களை விட திடப்பொருள்களில் அதிகம், ஆனால் இது வாயுக்களில் குறைவு. இதுதான் இரண்டாவது கூற்றில் கொடுத்துருந்தாங்க. மூன்றாவது கூற்றில் கொடுத்துருந்தது பாருங்கள், 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் 331 மீட்டர் பை செகண்ட். நம்ம எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறோமோ அதிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. உரப்பு பாருங்கள், ஒளியின் உரப்பு அதன் வீச்சை பொறுத்து அமைகிறது. ஆனால் நமக்கு நாலாவது ஆப்ஷனில் அதிர்வெண்ணை பொறுத்து அமைகிறதுன்னு கொடுத்துருந்ததுனால அது தவறு. கேள்வி எண் 122, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பார்க்கலாம். கார்பன், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர். சிலிக்கான் என்பது மட்டும் உலோகப் போலி, மற்ற மூன்றுமே அலோகங்கள். ஈஸியாக சொல்லிடலாம். கேள்வி எண் 123, ஆக்சிஜன் மற்றும் சோடியம் ஆகியவற்றின் அணு எண்கள் முறையே. ஆக்சிஜனின் அணு எண் 8, சோடியத்தின் அணு எண் 11. சரியான விடை ஆப்ஷன் 4. பாருங்கள், இந்த அட்டவணையிலிருந்து தான் அந்த வினாவானது கேட்கப்பட்டிருக்கு. தனிமம், குறியீடு, அணு எண், புரோட்டான்களின் எண்ணிக்கை, நியூட்ரான்களின் எண்ணிக்கை, நிறை எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் கீழே இருந்து இரண்டாவதாக இருக்குது பாருங்கள், அணு எண் 8. சோடியத்தின் அணு எண் அதற்கு அடுத்ததாகவே இருக்குது 11. இப்போ இந்த அட்டவணையை படிச்சிருந்தா ஈஸியாக ஒரு மார்க் வாங்கியிருக்கலாம். கேள்வி எண் 124, பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க. ஹைட்ரஜன், கார்பன் இரண்டும் ஒற்றை இணைதிறன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பொருந்தாத இணை. சரியான விடை ஆப்ஷன் 1. இந்த பாராவிலிருந்து தான் அந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு. இணைதிறன் மதிப்பு 1 கொண்ட தனிமங்கள் ஒற்றை இணைதிறன் தனிமங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் மற்றும் சோடியம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஹைட்ரஜன், கார்பன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் பொருந்தாத இணை. இணைதிறன் மதிப்பு 2 கொண்ட தனிமங்கள் இரட்டை இணைதிறன் தனிமங்கள். எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், பெர்லியம். அது கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. மும்மை இணைதிறன் தனிமங்கள். எடுத்துக்காட்டு நைட்ரஜன் மற்றும் அலுமினியம். அதுவும் 4வது ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. சரியாக இருந்தது. இப்போ இதில் பொருந்தாத இணைனா ஆப்ஷன் 1 தான். கேள்வி எண் 25, பொறுத்துக. கால ஒழுங்கற்ற மாற்றம், எரிமலை வெடிப்பு, வெப்ப உமிழ்வினை, சுட்ட சுண்ணாம்புடன் நீர் சேர்ந்த கலவை. சுட்ட சுண்ணாம்பு, நீங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறீங்களா, அந்த சுண்ணாம்பில் தண்ணியை சேர்த்திங்க அப்படின்னா வெப்பம் அப்படியே பயங்கரமாக கொதிக்கும். அது வெப்பம் உமிழ்வினை. 3வது இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம்னா மீண்டும் அதே நிலைக்கு திரும்ப முடியும் அப்படிங்கிறது இயற்பியல் மாற்றம். படிகமாதல். வேதியியல் மாற்றம், அது ஒரு மீளாவினை. பால் தயிராதல் என்பது வேதியியல் மாற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 126, சரியான இணை அல்லது இணைகளை தேர்ந்தெடுக்க. முதல் இணையில் பாருங்கள், திண்மம் வெப்பப்படுத்தலின் போது திரவம் உண்டாகிறது. இந்த நிகழ்வு உறைதல்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு.
திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுவது என்பது உருகுதல்னு கொடுத்துருக்கணும், உறைதல்னு சொன்னதுனால முதல் ஆப்ஷன் தவறு. இரண்டாவது இணை திரவம் வெப்பப்படுத்தும் போது வாயு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு ஆவியாதல், இப்போ இது கரெக்டு தான். மூன்றாவது இணையில் வாயு குளிர்விக்கப்படும் போது திரவமாகிறது, இந்த நிகழ்வுக்கு ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் சரி. நான்காவது இணையில் திண்மம் குளிர்வித்தலின் போது வாயு கிடைக்குது, இந்த நிகழ்விற்கு பதங்கமாதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. எல்லாருமே சொல்லிடலாம். திண்மத்தை வெப்பப்படுத்தும் போது நேரடியாக வாயுவாக மாறுது இல்லையா, அதுதான் பதங்கமாதல். குளிர்விக்கும் போது வாயுவாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. ஆகவே சரியான இணைகள் என்பது 2 மற்றும் 3 தான். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 127 கூற்றும் காரணமும். கூற்று சில மாற்றங்களின் போது வெப்பம் உறிஞ்சப்படுகிறது, இது வெப்ப ஏற்பு மாற்றமாகும். காரணம் நீர் வெப்பத்தை உறிஞ்சி ஆவியாதல் மூலம் நீராவியாகிறது, பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகுதல் மூலம் நீராகிறது. கூற்று காரணம் இரண்டுமே சரி. சரியான விடை ஆப்ஷன் 1. இந்த பேராகிராஃபிலிருந்து தான் அந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு. சில மாற்றங்களின் பொழுது வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நீர் வெப்பத்தை உறிஞ்சி நீராவியாகிறது, அதேபோல் பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகி நீராகிறது. இம்மாதிரி வெப்பத்தை உறிஞ்சும் மாற்றங்கள் வெப்ப ஏற்பு மாற்றங்கள் எனப்படும். பாருங்கள், நமக்கு டயக்ராமாகவே கொடுத்துருப்பாங்க. வெப்ப ஏற்பு மாற்றம், வெப்ப உமிழ் மாற்றம். கேள்வி எண் 128 பொறுத்துக. டிஎன்ஏ புரத பலபடி, லிக்னின் தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பது, கைட்டின் சிலந்தி நெகிழி செயற்கை பலபடிக்கான எடுத்துக்காட்டு. சரியான விடை ஆப்ஷன் 3. இந்த இடத்துல பாருங்கள், டிஎன்ஏ நொதிகள், பட்டு, தோல், முடி, விரல், நகங்கள், இறகுகள் மற்றும் விலங்குகளின் உரோமங்கள் போன்றவை புரத பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். நமக்கு டிஎன்ஏ கொடுத்துருந்தாங்க, அது புரத பலபடிக்கான எடுத்துக்காட்டு. நண்டுகள் மற்றும் சிலந்திகள் போன்ற பூச்சிகளின் புற எலும்புக்கூடுகளிலும் காளான்கள் போன்ற பூஞ்சைகளின் செல் சுவர்களிலும் காணப்படுவது கைட்டின். அடுத்தது, தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கியமானதான லிக்னின் என்பதும் பல வகை பலபடிகளை தன்னகத்தே கொண்டதாகும். லிக்னின் தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கியமானதாக உள்ளது. பெட்ரோலிய எண்ணெய்கள் மற்றும் பெட்ரோலிய வாயுக்களிலிருந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நெகிழிகள் செயற்கை பலபடிகளாகும். கேள்வி எண் 129 டேஸ் மற்றும் டேஸ் என்பவை ஆன்டிபயோட்டிக்குகள் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் 3 குளோரோஃபோம்பினிகால், டெட்ராசைக்ளின். பாருங்கள், இதுவும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். இன்று பல மருந்து தொழிற்சாலைகள் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை செயற்கை முறையில் உற்பத்தி செய்கின்றனர். உதாரணம் குளோரோஃபினிகால் மற்றும் டெட்ராசைக்ளின் போன்றவை புதிய வகை ஆன்டிபயோட்டிக்குகள் ஆகும். கேள்வி எண் 130 காலமைன், இதில் உள்ள தனிமங்கள். ஆப்ஷன் 2 துத்தநாகம், கார்பன், ஆக்சிஜன். சேர்மங்களும் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்களும். இந்த அட்டவணை கண்டிப்பாக முக்கியம்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், லாஸ்ட்டாக துத்தநாக கார்பனேட், அதுதான் காலமைன். இந்த சேர்மத்தில் உள்ள ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் துத்தநாகம், கார்பன், ஆக்சிஜன். கேள்வி எண் 131 மீன்களும் இறைச்சியும் அதிக அளவில் டேஸை கொண்டுள்ளன. பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன. சரியான விடை ஆப்ஷன் 1. மீன் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல், இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். மீன்களும் இறைச்சியும் அதிக அளவில் பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன. இவை காற்று அல்லது ஒளியுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்பட்டு துர்நாற்றத்தை வெளியிடுகின்றன. இந்நிகழ்வு துர்நாற்றம் அடித்தல் அல்லது ஊசி போதல் எனப்படும். கேள்வி எண் 132 அதிக வெப்பத்திலும் ஆக்சிஜனுடன் வினைபுரியாத இரு உலோகங்கள்.
சரியான விடை ஆப்ஷன் 3 தங்கமும் பிளாட்டினமும். பல்வேறு உலோகங்களுடன் ஆக்சிஜனின் வினைத்திறன் பாருங்கள், அந்த அட்டவணையில் கடைசியாக கொடுத்துருக்காங்க. AU, PT, அதாவது தங்கம், பிளாட்டினம் அதிக வெப்பத்திலும் ஆக்சிஜனுடன் வினைபுரியாது. கேள்வி எண் 133. கருவுறுதலுக்கு பின் மலரில் நடைபெறும் மாற்றங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் 1 சில கனிகளில் புள்ளிவட்டம் கனியோடு ஒட்டி நிலைத்திருக்கும், கரெக்டு. 2வது ஆப்ஷனில் மகரந்தத்தாள் வட்டம் உதிர்கிறது, இதுவும் கரெக்டு. 3வது சூர்ப்பையில் உள்ள சூல்கள் கனிகளாக மாறுகின்றன, இதுதான் பொருந்தாத ஒன்று. 4வது ஆப்ஷனில் சூழ்தண்டும் சூர்ப்பையும் உதிர்கின்றன என்பதும் சரி. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 3. இந்த இடத்துல இருந்து தான் அந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க, சில கனிகளில் புள்ளி வட்டமும் கனியோடு ஒட்டி நிலைத்திருக்கும், இது கரெக்டு தான். 2வது ஆப்ஷனில் மகரந்தத்தாள் வட்டம் உதிர்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், 3வது பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் 3 சூர்ப்பையில் உள்ள சூல்கள் கனிகளாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது தவறு. சூர்ப்பையில் உள்ள சூல்கள் விதைகளாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லியிருந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும். 4வது ஆப்ஷனில் சூழ்தண்டும் சூர்ப்பையும் உதிர்கின்றன, அதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் 3 கனிகளாக மாறுகின்றன, அதுக்கு பதிலாக விதைகளாக மாறுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்கணும். கேள்வி எண் 134. பின் வருவனவற்றுள் எவை சரியான வரிசையில் அமைந்துள்ளது? சரியான வரிசையில் இருக்கிறது ஆப்ஷன் 2 தான். மலர், மகரந்த சேர்க்கை, கருவுறுதல், அதுக்கப்புறம் விதை. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மலர்களில் தான் மகரந்த சேர்க்கை நடைபெறும், மகரந்த சேர்க்கைக்கு அப்புறம் தான் கருவுறுதல் நடைபெறும், கருவுறுதலுக்கு பின் தான் விதைகள் உண்டாகும். கேள்வி எண் 135 பொறுத்துக. ரொம்ப எளிமையான வினா. தரைகீழ் தண்டு சேப்பங்கிழங்கு எடுத்துக்காட்டு. கொல்லிகள்னால் பூச்சிக்கொல்லி தாவரம், நெஃபந்தஸ், ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். வாயு பரிமாற்றம், அவிசினியா. உறிஞ்சு வேர்கள், கஸ்குட்டா. சரியானபடி ஆப்ஷன் 1. கேள்வி எண் 136. பின் வருவனவற்றுள் லைசோசோம்கள் பற்றிய உண்மையான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் 4 இருக்கிறது தான் கரெக்டு. இவை செல்லின் முதன்மையான செரிமான பகுதியாகும். லைசோசோம்களுக்கு மற்றொரு பெயர் தற்கொலை பை. இவை செல்லின் முதன்மையான செரிமான பகுதியாகும். இவை செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலை பை என்று அழைக்கிறோம். கேள்வி எண் 137. கீழ்கண்ட வாக்கியங்களில் ஜிம்னோஸ்பெர்ம்களின் பண்புகளை கண்டறிக. 4வது ஆப்ஷனில் இருக்கிறது தான். தாவர உடலானது உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடு அடைந்து காணப்படுகின்றது. ஜிம்னோஸ்பெர்ம்கள் பல்லாண்டு வாழ் தாவரங்கள், கட்டை தன்மை உடையவை, பசுமை மாறாதவை மற்றும் உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகளை உடையவை. இதுதான் ஜிம்னோஸ்பெர்ம்களின் பண்புகள். மஸ்குலார் கற்றைகள் உடையவை, சைல திசுக்கள், சைல குழாய்கள் மற்றும் புளோய திசுக்கள் துணை செல்கள் இன்றியும் காணப்படுகின்றன. ஜிம்னோஸ்பெர்ம்களின் பண்புகள் பாருங்கள். மற்றொன்று, சூல்கள் திறந்தவை மற்றும் சூர்ப்பை அற்றவை, எனவே இவை கனிகளை உண்டாக்குவதில்லை. திறந்த விதைகளை உடையவை. எடுத்துக்காட்டு பைனஸ் சைகஸ். கேள்வி எண் 138. கீழ்கண்டவற்றுள் எது புறத்திசு நோயை பீரியோடோன்டைட்டிஸ் உருவாக்கும் காரணி எது? 4வது ஆப்ஷன் தான், புகையிலை மெல்லுதல். நோய்களின் பெயர் காரணிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3வதாக இருக்கிறது புறத்திசு நோய், பீரியோடோன்டைட்டிஸ், புகையிலை மெல்லுதல். கேள்வி எண் 139. தவறான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் இணையில் தசை செல்கள் நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவம்னு சொல்லியிருக்காங்க, இது சரிதான். 2வது எபித்தீலியல் திசுக்கள் இருபுற குழி மற்றும் தட்டு வடிவம்னு சொல்லியிருக்காங்க, இது இரத்த சிவப்பணுக்களின்
இரத்த சிவப்பு செல்களினுடைய வடிவம். இப்போ தவறு. மூன்றாவது இரத்த சிவப்பு செல்கள் ஒழுங்கற்ற வடிவம்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. நான்காவதாக நரம்பு செல்கள் கிளைத்த மற்றும் நீண்ட வடிவம், இது சரிதான். இப்போ தவறான இணைகள் அப்படின்னா 2 மற்றும் 3, சரியான விடை ஆப்ஷன் 2. செல்கள் மற்றும் அதனுடைய வடிவங்கள் பார்த்தலாம். எபித்தீலியல் செல்கள் இவை தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்கள். தசை செல்கள் அவை நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமாகும். நரம்பு செல்கள் நரம்பு செல்லின் உடலும் கிளைத்த மற்றும் நீண்ட நரம்பு நார்களை கொண்டவை. இரத்த சிவப்பு செல்கள் வட்ட வடிவம், இருபுற குழி மற்றும் தட்டு வடிவமானது. இதுதான் அந்த பொறுத்துகளை கொடுத்துருந்தாங்க. கேள்வி எண் 140. ஒவ்வொரு செல்லும் அருகிலுள்ள செல்களுடன் டேஸ் மூலம் இணைத்துக் கொள்கிறது. பிளாஸ்மோடெஸ்மாட்டா, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 141. கம்பளியை உருவாக்கும் சரியான வரிசை முறையினை தேர்வு செய்க. ஆப்ஷன் 2 இருக்குது. கத்தரித்தல், தரம் பிரித்தல், கழுவுதல், சிக்கெடுத்தல், நூற்றல். கேள்வி எண் 142. சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கூற்று, பெனிசிலின் டெட்டானஸ், டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. இந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்று, புரோபயோட்டிக்குகள் கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை குறைக்கின்றன. இதுவும் கரெக்டு. மூன்றாவது கூற்று, மனிதனின் குடலில் வாழும் ஏ கோலை பாக்டீரியா விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் டி கூட்டுப்பொருட்களை உற்பத்தி செய்வதில் உதவுகிறது. இதுதான் தவறு. இப்போ சரியான கூற்றுகள்னால் 1 மற்றும் 2, சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 143. பொடுகு உண்டாக்கும் பூஞ்சை. ஆப்ஷன் 2 இருக்குது. மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர். கேள்வி எண் 144. பார்வை நரம்பின் பணி. ஆப்ஷன் 1 அனைத்து நரம்பு தூண்டல்களையும் விழித்திரையில் இருந்து பெற்று மூளைக்கு எடுத்து செல்கிறது. இதுதான் கரெக்டு. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 145. பொறுத்துக. மேல் கை எலும்பு. ஹூமரஸ். மணிக்கட்டு எலும்பு. கார்பல்கள். உள்ளங்கை எலும்பு. மெட்டாகார்பல்கள். விரல் எலும்பு. ஸ்பிளாஞ்சஸ். சரியான விடை ஆப்ஷன் 3. இந்த பாராவிலிருந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. கை எலும்பு என்பது ஹீமரஸ், மேற்கை எலும்பு. ஆர எலும்பு அல்னா, அதாவது முழங்கை எலும்பு. கார்பல்கள் மணிக்கட்டு எலும்பு. மெட்டாகார்பல்கள் உள்ளங்கை எலும்பு மற்றும் ஃப்ளாஞ்சஸ் விரல் எலும்பு ஆகியவற்றாலான மேல் கை ஆகும். இந்த மேல் கையில் உள்ள ஒவ்வொரு எலும்புகளின் பெயர்களையும் நமக்கு பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருந்த 35 வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக சமூக அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 35 வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.